கடந்த மாதம் 14ஆம் தேதி லாட்டரி மார்ட்டினுக்கு தொடர்புடைய அவரது வீடு, அலுவலகங்களிலும் மார்ட்டினின் மருமகனும் சிறுத்தைகள் கட்சியில் துணை பொதுச் செயலாளருமான ஆதவ் அர்ஜுனா வீட்டிலும் அமலாக்கத்துறை சோதனை நடத்தினர். மிகப்பெரிய அளவில் அதிகாரிகள் களமிறங்கி தீவிரமாக ரெய்டு நடத்தினர். அதிகாலையே அதிகாரிகள் தமிழ்நாடு முழுவதும் லாட்டரி அதிபர் மார்ட்டினுக்கு சொந்தமான இடங்களுக்கு சென்றனர். ஒரே நேரத்தில் அவர்களுக்கு சொந்தமான இடங்களில் ரெய்டு நடத்தினர். இப்படிப்பட்ட நிலையில்தான் லாட்டரி மார்ட்டின் ஆதவ் அர்ஜுனாவுக்கு எதிராக அமலாக்கத்துறை நடத்தும் ரெய்டுக்கு பின்னணியில் திமுகவின் அழுத்தம் இருப்பதாக சொல்லப்பட்டது. முக்கியமாக சென்னை தேனாம்பேட்டை கஸ்தூரி ரங்கன் சாலையில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் லாட்டரி அதிபர் மார்ட்டினின் மருமகனுமான ஆதவ் அர்ஜுனா வீட்டிலேயே அமலாக்கத்துறை சார்பாக சோதனை நடத்தப்பட்டது. இப்படிப்பட்ட நிலையில்தான் எங்கே ஆதவ் அர்ஜுனா தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய உள்ளாரோ என்ற கேள்வி எழுந்துள்ளது. விசிகாவில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட காரணத்தால் அவர் கட்சியில் இருந்து நிரந்தரமாக வெளியேற வாய்ப்புகள் உள்ளன. விஜயுடன் நெருக்கம் என்பதை தாண்டி விஜய்க்கு பொருளாதார ரீதியாக சப்போர்ட் தேவை. அவர் சினிமாவில் சம்பாதித்த தொகையை வைத்து தேர்தலை சந்திக்க முடியாது. தேர்தல் நிதி தேவை. அதோடு தேர்தல் வியூகம் வகுக்க ஆட்கள் தேவை. இது அனைத்தும் ஆதவ் அர்ஜுனாவிடம் உள்ளது. அவர் நிதி தொடர்பாகவும் சப்போர்ட் செய்ய முடியும். ஆலோசனை வழங்கவும் அவரிடம் நிறுவனம் உள்ளது. இதனால் விஜயுடன் ஆதவ் அர்ஜுனா கை கோர்ப்பாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஆனால் விஜயிடம் அவருக்கு நெருக்கமான சிலர் ஆதவ் அர்ஜுனாவை சேர்க்க வேண்டாம் என்று ஆலோசனை வழங்கியுள்ளார்களாம். அவரை சேர்த்தால் நமக்கு பலம்தான், நமக்கு அரசியல் ரீதியா சப்போர்ட் கிடைக்கும், தேர்தல் நிதி கிடைக்கும். ஆனால் நாம் ஊழலை எதிர்க்கிறோம், வாரிசு அரசியலை எதிர்க்கிறோம். ஆனால் அப்படி இருக்க நான் அமலாக்கத்துறை புகாரில் உள்ள ஒருவரை எப்படி கட்சிக்குள் சேர்க்க முடியும்? அமலாக்கத்துறை ரேடாரில் உள்ளவரை கட்சியில் சேர்ப்பது நமக்கு எதிராக திரும்பும். நாம் அதன் பின் ஊழலை எதிர்த்து என்ன பேச முடியும் என்ற சிலர் ஆலோசனை வழங்கியுள்ளார்கள். யோசித்து முடிவெடுங்கள் என்று அறிவுரை வழங்கியுள்ளார்களாம். இதனால் இடியாப்ப சிக்கலில் தமிழக வெற்றிக் கழகம் உள்ளதாக கூறப்படுகிறது. என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.